உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இது என்னம்மா சோதனை? மாறி உன்னோட குழந்தை, உன் குழந்தைக்கு எதுக்காக இப்படி ஒரு சோதனை? உன் குழந்தை மாறிய இந்த சோதனையிலிருந்து நீதாம்மா காப்பாத்தணும். இப்பவே மாறி வீட்டுக்கு போய் மாறிய எச்சரிக்கை பண்ணிட்டு வரேன். உத்தரவு கொடுமா. தெரியுமா, காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? வேண்டாம் ஹாசினி, நான் அப்புறமா குடிக்கிறேன். ஆமா, ஸ்ரீஜா எங்க காணோம்? நான் இங்கதாம்மா இருக்கேன். சொல்லுங்கம்மா. மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. ஹாசினி அக்கா அதெல்லாம் கரெக்டா டைம்க்கு கொடுத்து சாப்பிட வச்சிருவாங்க. வயித்துல இருக்கிறது ரெட்ட பிள்ளையாச்சே, நல்லா கவனிக்கணுங்கிறது மாரியோட ஆர்டர். என்ன என் பேர் அடிப்படுதே? அனல அனல. சூரியம்மா. இல்ல வேணாம். என்ன ஹாஸ்னி, ஏதோ சொல்ல வந்துட்டு நீயே வேண்டான்னு ஆஃப் ஆயிட்ட. என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நான் எப்பவுமே உங்ககிட்ட வந்து காஃபி கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு கேட்பேன். நீங்க இல்ல இப்பதான் மாறி ரூம்ல காஃபி கொண்டு வந்து கொடுத்துதான் சொல்வீங்க. அதனாலதான் நானே ஆஃப் பண்ணிட்டேன். சாமி வணக்கம், உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் சாமி. நற்பவி நற்பவி. மாறி, சாமி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி வாங்க சாமி. சாமி சொல்லுங்க சாமி. மாறி, உனக்கு இது பெரிய சோதனை காலம். என்ன சாமி சொல்றீங்க? உன்கிட்ட இருக்கிற குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை கட்டுப்படுத்தி உன்கிட்ட இருக்கிற குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. ஒரு சக்தி வாய்ந்த நாகத்தால தான் உன்கிட்ட இருக்கிற குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. குழந்தையோட உயிரை எப்படியாவது நான் காப்பாத்தணும். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் கடவுள் சக்தியை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால எல்லா சக்திக்கும் பெரிய சக்தியான அந்த அம்மன், நாகாத்தம்மன் கிட்ட போய் வேண்டிக்க. புத்துல இருக்கிற நாகம்மாவுக்கு பால் வச்சு வேண்டிக்க. நாகம்மா நினைச்சாதான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும். சரிங்க சாமி, நான் இப்பவே கோயிலுக்கு போய் நாகத்தம்மனுக்கு பால் வச்சு வேண்டிக்கிறேன். நல்லது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. நான் வர மாதிரி. அம்மா தாயே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? குழந்தை விஷயத்துல என்னை ஏன் தொடர்ந்து இப்படி சோதிக்கிற? நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த வேதனைய மறக்க நான் குழந்தைய தத்தெடுத்து ஆறுதல் தேடிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? இத்தனை நாளா எனக்கு ஏற்பட்ட எவ்வளவோ சோதனைகளை, வர ஆபத்துகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற தெய்வ சக்தி மூலமா அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட துணையால அதெல்லாம் நான் கடந்து வந்தேன். ஆனா இப்போ அதுக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டு போச்சு. உன் அருளால எனக்குள்ள இருந்த அந்த தெய்வ சக்திய மந்திரத்தால கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. என் மேல இருக்கிற கோவத்துல, வெறுப்புல என்கிட்ட இருக்கிற குழந்தைய பழி வாங்க பாக்குறாங்க. பெத்தவங்க கிட்ட இருந்திருந்தா கூட குழந்தை பாதுகாப்பா இருந்திருக்கும். என்கிட்ட வளர்ந்ததுனாலதான் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் எனக்குதான்.
குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தைய காப்பாத்தி கொடு தாயே. அம்மா தாயே, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். உன்னதான் நான் நம்பி இருக்கேன். ஆமா ஆமா ஃபுல் ஆயிடுச்சுல. ம். வா மாரி. ஹாய் பாப்பா. மாரி வந்தாச்சு. மாமா காது குத்த ஆசாரி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? பாண்டி, ஆசாரிக்கு சொல்லிட்டல? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாதாஜி. நான் இப்பயே அவருக்கு போனா போடுறேன். அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறேன் மாதாஜி. சீக்கிரமா போன் பண்ணி எப்ப வராருன்னு கேளு. சரிங்க. மாறி, சித்தர் சாமி, ஹஸ்பண்ட் சார், ஆ? சித்தர் சாமி வந்திருக்காரு. வா. ஹாசினி, நம்மளும் போலாம் வா. போலாம். வணக்கம் சாமி. வணக்கம். நலம் உண்டாகட்டும். வணக்கம் சாமி. நற்பவி நற்பவி. என்ன குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க? குழந்தைக்கு இன்னைக்கு காது குத்து விசேஷம் வச்சிருக்கோம் சாமி. ம். குழந்தைக்கு முடி இறக்கி தானே காது குத்தணும். முடி இறக்கலையா? தேவி அம்மாவோட பூர்வீக ஊர்ல இருக்கிற குலதெய்வ கோயில்ல பங்குனி உத்திரம் அன்னைக்கு முடி இறக்கறதா வேண்டியிருக்கோம் சாமி. அப்படின்னா அன்னைக்கே காது குத்தி வேண்டுதலை நிறைவேற்றிருக்கலாமே. அது வந்து சாமி, தாரம்மா மாதிரி இருக்கிற மாயம்மாவை நான் தாரம்மாவா தத்தெடுத்துக்கிட்டேன். தத்தெடுத்த உடனே குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு அம்மா ஆசைப்பட்டு இன்னைக்கு குழந்தைக்கு காது குத்தலான்னு நாள் குறிச்சிட்டாங்க. அதனாலதான். அப்படியா? நல்லது. குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆயுஷ்மான் பவ. திருச்சிற்றம்பலம். எதுக்காக நீங்க இப்ப என்கிட்ட மாயாவா நடிச்சிட்டு இருக்கீங்க? தாரான்னு உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? உங்ககிட்ட நடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது பூங்குன்றன். நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு தாரான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க தான் தாரா. செண்பகவல்லிய கொலை பண்ணது நீங்க தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் அதை நிரூபிச்சும் காட்டுவேன். தம்பி, இந்த விஷயத்துல நீங்க தோத்து போக போறீங்க. எந்த விஷயத்துல? என்ன தாரான்னு தவறா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த விஷயத்துல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.